பொன்னி தன் வீட்டுக்குள் வருவதை மட்டும்தான் கீதாவால் தடுக்க முடிந்தது. தன் கணவன் அவள் வீட்டுக்கு சென்று வருவதை தடுக்க அவளுக்கு வழி தெரியவில்லை. தன் கணவன் பொன்னியின் வீட்டுக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் போய் வருகிறான் என்பதை அவளால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. பகல் முழுவதும் தொழிற்சாலையில் வேலை. இரவு வேளைகளில் வீட்டை விட்டு நகர்வதே இல்லை. ஓய்வு நாட்களில் மனைவியுடன் இல்லாது வெளிக்கிளம்புவதே இல்லை என்றால் அந்த கணவன் மீது மனைவி எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? தொழிற்சாலைக்கு போவதாக சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு போகக்கூடாது அவன்? அல்லது தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வரும் பொழுது அவள் வீட்டுக்கும் அப்படியே சிறிது நேரம் போய்விட்டு வந்தால் யார் கண்டது? இன்று பொன்னி வீட்டுக்கு போய் வந்திருப்பார் போல் இருக்கிறது. அதனால் தானே பங்களாவிற்கு வர அத்தனை நேரம்? அவளுடைய இன்ப மொழிகள் காதில் ஒலித்து கொண்டிருப்பதால் தானோ மனிதர் இன்று உல்லாசமாக இருக்கிறார். இன்று அவளுடன் சண்டையோ, அதனால்தான் முகத்தில் கோபம் பொங்கி வழிகின்றது போல் இருக்கிறது என்று பலவிதமாக எண்ணி எண்ணி கீதா சந்தேகத்தில் மனதை புண்ணாக்கி கொண்டாள். மனதிலே சஞ்சலம் அதிகரிக்க அதிகரிக்க அவளுக்கு தன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் மீது நம்பிக்கை குறைந்து வர தலைப்பட்டது. பாகிரதி காட்டும் அபிமானம் முழுவதும் வெளி வேஷம் என்று எண்ணி தனக்குள் கோபமடைந்தாள். பாகிரதி, நாகராஜன், தங்கம், வேலைக்காரர்கள் இவர்களையும், பங்களா, அதை சுற்றிலும் உள்ள தோட்டம் இவற்றையும் மாறி மாறி பார்த்து அலுத்து போன அவளது மனதிலே ஒருவித சலிப்பும் குடிகொண்டு விட்டது. தனது கஷ்டத்தை மறந்து பேசுவதற்கு கூட அக்கம் பக்கத்தில் மனிதர்களே இல்லாத பொன்மேட்டு வாழ்க்கை அவளுக்கு அலுப்பு தட்டத் தொடங்கியது. அசோகவனத்தில் சீதையை சிறை வைத்தது போன்று தன்னை நிர்மானுஷ்யமான அந்த பங்களாவிற்குள் நாகராஜன் சிறை வைத்து விட்டான் என்று எண்ணி வாழ்க்கையின் மீது வெறுப்படைந்தாள் கீதா. அன்று காலை தபாலில் அவளுக்கு ஒரு கடிதம் வந்தது. கடிதத்தின் முடிவில் பூந்திடல் புவனேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் தடபுடலாக நடக்கப் போகிறது என்று குறிப்பிட்டிருந்தாள் கௌரி. அதை படித்த கீதாவுக்கு பளிச்சென்று ஒரு யோசனை உதயமாயிற்று. மதனியின் கடிதத்திற்கு உடனே சுருக்கமாக ஒரு பதில் எழுதி போட்டாள். அன்புள்ள கௌரி, எனக்கு உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை தாங்கவே முடியவில்லை. என் கணவர் சமீபத்தில் நமது ஊருக்கு என்னை அழைத்து வருவார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆகையினால் நமது ஊர் கும்பாபிஷேக உற்சவத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போகும்படி அண்ணாவிடம் சொல்லவும். எனக்கு சதா உன் நினைவுதான். அம்மா கையினால் செய்த சமையலை சாப்பிட வேண்டும் என்று ஆசையாய் இருக்கின்றது. அண்ணாவின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். இப்படிக்கு அன்புள்ள கீதா. மேற்கண்ட கடிதம் போய் சேர்ந்து 2 நாட்கள் கூட ஆகவில்லை. காலையில் மாடியிலிருந்து இறங்கி வந்த நாகராஜன் பங்களா வாயிலில் ஒரு மாட்டு வண்டி நிற்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் ஹாலுக்குள் விரைந்தான். கையில் சிறு பெட்டியுடன் உள்ளே நுழைந்த துரைசாமியை கண்டதும் ஆனந்தத்துடன், வாப்பா துரை, ஒரு கடிதம் போட்டிருந்தால் வண்டியை ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பேனே என்று உற்சாகத்துடன் வரவேற்றான் நாகராஜன். என்னவோ திடீரென்று நினைத்து கொண்டு கிளம்பிவிட்டேன் என்று கூறிய துரைசாமி கைப்பெட்டியை வேலைக்காரனிடம் கொடுத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டான். அண்ணாவின் குரலை கேட்ட கீதா கை வேலையை அப்படியே போட்டுவிட்டு தமையனை வரவேற்க சந்தோஷத்துடன் முன் ஹாலுக்கு ஓடி வந்தாள். துரைசாமி பொன்மேட்டிற்கு வந்த முதல் நாள் முழுவதும் ஊரையும் மாப்பிள்ளையின் தொழிற்சாலையை சுற்றி பார்ப்பதிலும் விருந்து சாப்பிடுவதிலும் கழிந்தது. அடுத்த நாள் காலையிலேதான் மெதுவாக வந்த விஷயத்தை ஆரம்பித்தான். அக்கா, இங்கே கொஞ்சம் வாயேன் என்று தம்பி உரத்த குரலில் கூப்பிடுவதை கேட்ட பாகிரதி தம்பியும் துரைசாமியும் பேசிக்கொண்டிருந்த மாடி ஹாலுக்குள் வந்தாள். பூந்தடல் புவனேஸ்வர் கோவிலில் கும்பாபிஷேகமாம். அதற்கு கீதாவை அழைத்து கொண்டு வரும்படி அவள் அம்மா கேட்டுக்கொண்டிருக்கிறாளாம். கீதாவை பிறந்தகத்திற்கு அனுப்பும்படி துரைசாமி கேட்கிறான் என்று கூறிவிட்டு நாகராஜன் தனது சகோதரியை பார்த்தான். பாகிரதிக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. தீபாவளிக்கு வேறு போயாகணும். இப்போ ஒரு தடவை அப்போ ஒரு தடவைன்னு போய் வர ஊர் கிட்டக்கவா இருக்கு? கீதா இங்கே வந்து அப்படி ஒன்றும் நாளாகி விடவில்லையே என்று கூறி முடிப்பதற்குள் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டு ஆவலுடன் கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருந்த கீதா, அதுக்காக இல்லையக்கா, கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்று பதட்டமாக சொன்னாள். திடுக்கிட்டு திரும்பிய கணவன் முகத்தை பார்க்க மனமில்லாதவள் போல் வேறு பக்கம் திருப்பிக் கொண்ட அவள், அம்மாவுக்கும் என்னை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்கிறதாம். அதனால் அண்ணாவுடன் என்னை அனுப்புங்கள், சீக்கிரம் திரும்பி வந்து விடுகிறேன் என்று தொடர்ந்தாற்போல் சொல்லிவிட்டாள். கீதாவின் பிடிவாதம் பாகிரதிக்கு பிடிக்கவில்லை.
என்றாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், ராஜாவுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எனக்கும் இல்லை என்றாள் புன்னகையுடன். கீதாவிற்கு இஷ்டம் என்றால் எனக்கும் ஆட்சேபனை இல்லை என்று நாகராஜன் கூறிவிட்டு மனைவியின் முகத்தை மிக்க அதிருப்தியுடன் உற்று பார்த்தான். அதை கவனிக்காதவள் போல் அப்புறம் சென்று விட்டாள் கீதா. அன்று இரவு வண்டிக்கு போவதாக துரைசாமி நிச்சயம் செய்துவிட்டதனால் கீதா ஊருக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஜாமான்களை எல்லாம் துரிதமாக எடுத்து தனது பெட்டியில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். எதையெல்லாம் எடுத்து போவது என்ற குழப்பத்தில் அவள் கையில் கிடைத்த எல்லா பொருட்களையும் தாறுமாறாக அறையில் பரப்பிவிட்டாள். விளக்கை ஏற்றிக்கொள்கிறது தானே? அண்ணாவுடன் ஊருக்கு போகும் உற்சாகத்தில் இருட்டி விட்டது கூட தெரியவில்லை என்று பரிகாசமாக கூறிய நாகராஜன் உள்ளே நுழைந்து மின்சார விளக்கை ஏற்றினான். பளிச்சென்று வீசிய விளக்கொளியில் அறையின் தரை மீது தாறுமாறாக கிடந்த பொருட்கள் யாவும் அவன் கண்களுக்கு புலப்பட்டன. பதில் பேசாது கீதா குனிந்தபடியே வேண்டிய ஜாமான்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். நாகராஜன் மௌனமாக அவளை பார்த்தவாறு நின்றான். எல்லாம் எடுத்துக்கொண்ட பின்பு பெட்டியை மூடிவிட்டு மீதி இருந்த வேண்டாத ஜாமான்களை எல்லாம் வாரி பீரோவுக்குள் துணித்து கதவை பூட்டினாள். அதன் சாவியை கணவனிடம் நீட்டி, இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். ஆகட்டும் என்று தலையை ஆட்டிய அவன், ஆமாம், எல்லாவற்றையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டு விட்டாயா நிச்சயமாக என்று கண்ணுடன் கேட்டான். எடுத்துக்கொண்டு விட்டேன். ஏன் என்று அவனது கேள்வியை புரிந்து கொள்ளாமல் அவனை பார்த்து விழித்தாள் கீதா. செலவுக்கு பணம் எடுத்துக்கொள்ளவில்லையே என்று கேலியாக கேட்டவன் கையில் இருந்த சாவியால் பெட்டியை மறுபடியும் திறந்தான். எங்க அண்ணா தரமாட்டாரா என்ன என்று விட்டு கொடுக்காது பேசினாள் அவள். கொடுப்பார், ஆனாலும் நமது பணம் என்று கொஞ்சம் கையில் இருப்பது நல்லதில்லையா என்று பதிலளித்த நாகராஜன் தன் சட்டை பையில் இருந்த ஒரு கடித உரையை பெட்டிக்குள் வைத்து பெட்டியை மூடி பூட்டினான். உரையில் 1000 ரூபாய் நோட்டுகளாக இருக்கிறது. ஊருக்கு போய் இன்னும் தேவையானால் எழுது, அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு அருகில் வந்தான். ஆமாம், எத்தனை நாள் அங்கு தங்குவதாக உத்தேசம் என்று மெல்லிய குரலில் கேட்டான். அந்த ஊர் அலுத்து போகும் வரை இருப்பேன். எத்தனை நாள் என்று எப்படி சொல்ல முடியும் என்று வெறுப்புடன் பதிலளித்தாள் அவள். நீ இல்லாவிட்டால் எனக்கு இந்த வீட்டில் எப்படி பொழுது போக போகிறதோ தெரியாது என்று உணர்ச்சியுடன் கூறிய நாகராஜன் மனைவியின் முகத்தை ஆவலுடன் பார்த்தான். நான் இங்கே வருவதற்கு முன் உங்கள் பொழுது போகாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டதா என்ன? ஏன் இந்த வீண் பேச்சு என்று சுட சுட பதிலளித்த கீதா விளக்கை படக்கென்று அணைத்துவிட்டு அறை நின்று வெளியே வந்தாள். பொங்கி வந்த கண்ணீரை சமாளித்துக் கொள்ளும் நிமித்தம் இருட்டில் மாடியின் திறந்த வெளியில் ஒரு கணம் அவள் நின்றாள். பின்னால் தொடர்ந்தாற்போல் வந்த நாகராஜன், கீதா, உண்மையை சொல், உன்னை வந்து அழைத்து போகும்படி அண்ணாவுக்கு கடிதம் எழுதினாய் அல்லவா என்று கேட்டான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன், உங்களிடம் அப்படி அண்ணா சொன்னாரா என்று கேட்டாள் பதிலுக்கு. நீ எழுதியதனால்தான் உன் அண்ணன் வந்திருக்கிறார் அழைத்து போக என்று நானாக ஊகித்து கொண்டு விட்டேன். என்னை விட்டு உனக்கு அங்கே போக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டதன் காரணம் என்னவோ என்று கேட்ட நாகராஜன் அவளது கரங்களை அன்புடன் பற்றினான். இருட்டில் அவனது முகபாவம் கீதாவுக்கு புலப்படவில்லை என்றாலும் அவனது குரலில் தோணித்த வருத்தம் அவளது மனதை என்னவோ செய்தது. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை, அதுதான் காரணம் என்று துக்கத்துடன் மெல்லச் சொன்னாள் கே. ஏன் கீதா, உன்னை நான் சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கவில்லையா என்று உணர்ச்சியுடன் கேட்டான் நாகராஜன். என் சந்தோஷம் போய் எத்தனையோ நாட்களாகிவிட்டன, தெரிந்திருந்தும் ஏன் கேட்கிறீர்கள் என்று துக்கம் தாங்க முடியாது திணறிய கீதா தன் கரங்களை அவனது பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு வேகமாக அங்கிருந்து கீழே சென்று விட்டாள். புகை வண்டி பொன்மேடு ஸ்டேஷனில் சில நிமிஷங்களே தான் நின்றது. அவசரமாக ஏறி உட்கார்ந்து கொண்ட கீதா திறந்த ஜன்னல் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த கணவனை பார்த்தாள். ஜாக்கிரதை, உடம்பை கவனித்துக்கொள், அடிக்கடி கடிதம் போடு என்று வாத்சல்யமாக கூறிய நாகராஜன் அவளை பார்த்து புன்னகை செய்தான். கீதா பதிலுக்கு தலையை அசைத்தாள். பேச முடியாது, துக்கம் நெஞ்சை பிடித்து கொண்டு விட்டது. நாகராஜனின் வருத்தம் ததும்பிய முகம் அவளது மனதை இலகச் செய்துவிட்டது. சே, நிர்தாட்சியமாக இப்படி ஊருக்கு போகாவிட்டால்தான் என்ன? வண்டி புறப்படுவதற்குள் இறங்கி திரும்ப பங்களாவிற்கு போய்விட்டாள் என்று அவளது மனதிலே ஒரு சபல எண்ணம் தோன்றியது. அவளது மனம் முடிவிற்கு வருவதற்குள் வண்டி வேகமாக நகர ஆரம்பித்தது. அகத்துக்காரரை விட்டுவிட்டு ஏன் ஊருக்கு புறப்பட்டோம் என்று மனது கஷ்டப்படுகிறதோ என்று கேலியாக கேட்ட துரைசாமி
ஜாமான்களை எடுத்து ஒழுங்காக வைத்து கொண்டிருந்தான். போங்கோ அண்ணா, உங்களுக்கு கேலிதான் எப்பவும் என்று மறுத்து கூறிய கீதா கண்களில் வழிந்த கண்ணீரை ரகசியமாக துடைத்து கொண்டாள். அன்று சாயங்காலம் முற்றத்தின் மீது குவிந்து கிடந்த பாத்திரங்களை அவசரமாக தேய்த்து கொண்டிருந்தாள் அவையும். வீட்டு வேலைக்காரி சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று நின்று விட்டதனால் அவள் செய்ய வேண்டிய வேலைகளும் அவையத்தின் மீது விழுந்துவிடவே அவளுக்கு மிகவும் சிரமமாக தோன்றியது. இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் கூட மாட இருந்து தாயாருக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்ற கருத்து சிறிதும் இன்றி லேடிஸ் கிளப்புக்கு சென்றுவிட்ட தனது மகளை நினைத்த அவையத்திற்கு மிகவும் கோபம் ஏற்பட்டதில் வியப்பில்லை. நல்ல பெண், நல்ல பிள்ளை என தனது குடும்பத்தை பற்றி நினைத்து உள்ளூர வருந்தியவளாய் அவசரமாக பாத்திரங்களை துலக்கி கொண்டிருந்தாள் அவள். அது சமயம் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்த சிவராமன் களைப்பு தாங்க முடியாமல் முற்றத்து குரட்டின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டான். விமலா, விமலா என்று அவன் உரத்து அழைப்பதை கேட்ட அவையும் வேலையை நிறுத்திவிட்டு கைகளை அலம்பிக் கொண்டாள். வீட்டில் இல்லாதவளை ஏன் கூப்பிடுற? சாப்பிட தீர்த்தந்தானே வேணும், கொண்டு வரேன் என்று சமையல் அறைக்குள் புகுந்தாள் சலிப்புடன். ஏனம்மா, இந்த ராணி எங்கே போயிருக்கிறாள் என்று கேட்டுக்கொண்டே சிவராமன் தாயார் கொண்டு வந்து கொடுத்த தண்ணீர் பாத்திரத்தை கையில் வாங்கி கொண்டான். யாரை ராணி என்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் விமலா. காலில் மாட்டியிருந்த செருப்புகளை வேகமாக கழற்றி மூளையில் விட்டு எறிந்துவிட்டு தமையன் எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவையும் இருந்த மனநிலையில் விமலாவுடன் அவளுக்கு பேச பிடிக்கவில்லை. முகத்தை கடுத்துக்கொண்டு மறுபடியும் முற்றத்து பாத்திரங்களை கவனிக்க சென்று விட்டாள் அவள். தாயார் கோபமாக இருப்பதை வினாடியில் ஊகித்து கொண்ட விமலா, அம்மா, சங்கதி தெரியுமா என்று ஆரம்பித்தாள் பேசுவதற்கு. எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், உன்னோட பேசிக்கொண்டிருக்க எனக்கு நாழி இல்லை என்று எரிந்து விழுந்த அவையும் தனது வேலையை கவனித்து கொண்டிருந்தாள். அதை கண்டு விமலா சளைக்கவில்லை. கீதா புக்ககத்திலிருந்து வந்திருக்கிறாள், நேற்றுதான் வந்தாளாம், இன்று அவளை கிளப்பில் சந்தித்தேன் என்றாள் விடாப்பிடியாக. அப்படியா, நிஜமாகவா என்று அவையும் தனது கோபத்தை மறந்து ஆச்சரியத்துடன் கேட்டாள். மேலே விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற ஆவலில் அவளுக்கு கை வேலை ஓடவில்லை. கீதா என்ற பெயரை கேட்டதும் மின்சாரத்தினால் தாக்குண்டவனைப் போன்று துள்ளி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் சிவராமன். அவனும் தங்கையின் முகத்தை ஆவலுடன் திரும்பி பார்த்தான். கீதாவும் அவள் மன்னி கௌரியும் வந்திருந்தார்கள் கிளப்பிற்கு. அப்பப்பா, கீதா என்ன அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாள் தெரியுமா என்று ஆரம்பித்தாள் விமலா. ஆமாம், புக்ககத்திலிருந்து அதுக்குள்ள இங்கே எதுக்காக வந்தாலாம் என்று கவலை மிக்க அவையும் நடுவில் குறுக்கிட்டு கேட்டாள். கும்பாபிஷேகம் பார்க்க வந்ததாக அவள் என்னிடம் சொன்னாள். ஆனால் எனக்கென்னவோ தனது ஆடை ஆபரணங்களையும் செல்வத்திமிரையும் பூந்தடலில் உள்ளவர்களுக்கு காட்டிவிட்டு போக வந்திருப்பதாக தான் தோன்றுகிறது. அம்மா, இன்றைக்கு அவள் கழுத்தில் போட்டுக்கொண்டிருந்த வைரஹாரத்தை பார்த்து மயங்கி புகழாத பெண்கள் கிளப்பிலேயே கிடையாது. தனக்கு இந்த மகத்தான பாக்கியம் ஏற்பட்டதை குறித்து அவளுக்கு ரொம்ப கர்வம். அம்மா, அவள் முன்னிருந்த கீதாவே இல்லை. அவளை பார்த்து நான் திகைத்து போய்விட்டேன். என்ன தழுக்கு, என்ன மினுக்கு! கிளப்பில் இருந்த அவ்வளவு பேருக்கும் இன்று திடீரென்று கீதா மேல் அபார அன்பு ஏற்பட்டு விட்டது. கீதா வந்திருக்காயா அம்மா? கீதா சௌக்கியமா அம்மா என்று அவளை சுற்றி கொண்டு விசாரித்து அமர்க்கலமே பண்ணிவிட்டார்கள். இந்த மங்களம் மாமி இருக்காளே, அவளுக்குத்தான் எல்லோரையும் விட கீதாவை பற்றி அக்கறை. கீதாவை அழைச்சிண்டு சுருக்க ஆத்துக்கு போய் செல்லம்மாளிடம் சொல்லி சுத்தி போடச் சொல்லு. ஒருத்தர் கண் போல ஒருத்தர் கண் இருக்காது என்று ரகசியமாக கௌரியிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அதை கேட்ட எனக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. இந்த பூந்தொழில் பெண்களுக்கு கீதா முன்பின் தெரியாதவளா, அல்லது நாம் தான் நகை நட்டுகளை பார்த்து அறியாதவர்களா என்று மூச்சு விடாது பேசி முடித்தாள் விமலா. கொடுத்து வைத்தவள் கீதா என்று அவையும் பெருமூச்சு எறிந்தாள். நகைகள் போட்டுக்கொள்வதும் விதவிதமாக ஆடைகள் அணிந்து கொள்வதும் பிரமாதமான காரியமோ? யார் கண்டது உண்மையை? இவ்வளவு ஆடம்பரமும் வெளிப்பகட்டாக இருந்தால் கூட இருக்கலாம். கீதா உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட முடியுமோ? அவள் கணவன் எப்படிப்பட்டவனோ, எத்தனை கடன் இருக்கிறதோ யார் கண்டா? நிச்சயமா இதெல்லாம் பற்றி என்று அலட்சியமாக கூறினாள் விமலா. இந்த பழம் புளிக்கும் என்ற ரீதியில் ஏன் பேசுகிறாய் கீதா? தன் கணவனுடன் சந்தோஷமாகவே இருக்கட்டும், இல்லை என்பதை எப்படி நீ நிச்சயமாக சொல்ல முடியும் என்று கொஞ்சம் கோபத்துடன் கேட்டான் சிவராமன்.
தமையனின் வார்த்தைகள் சுருக்கென்று விமலாவின் உள்ளத்தில் பாய்ந்தன. அதை தாங்க முடியாது அவள், கீதா உன்னை மணந்து கொள்ள மறுத்தும் கூட உனக்கு அவள் மீது மதிப்பு குறையாது இருப்பது ஆச்சரியம்தான் அண்ணா என்று பதிலுக்கு ஏளனமாக சொன்னாள். நாகராஜன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளாமல் கீதாவை கல்யாணம் செய்து கொண்டது பற்றி உனக்கு அவன் மீது துவேஷம், கீதாவின் அதிர்ஷ்டத்தை குறித்து பொறாமை இல்லையா என்று சீற்றத்துடன் சிவராமன் கேட்டான். விமலாவும் ஆத்திரமும் அவமானமும் தாங்க முடியவில்லை விமலாவுக்கு. போதும் அண்ணா, வாயை மூடிக்கொள், புத்தி கலங்கிவிட்டவன் போல் தாறுமாறாக உளர வேண்டாம் என்று படபடத்தாள். எனக்கு புத்தி ஒன்றும் கலங்கிவிடவில்லை, உனக்குத்தான் கலங்கியிருக்கிறது என்று சிவராமன் முணுமுணுத்ததை கேட்ட தாயார் பொறுமையை இழந்து, போதுமே, நீங்க போட்டுக்கிற சண்டையை கேட்க சகிக்கல, 2 பேருமே சித்த வாயை மூடிக்கொண்டுதான் இருங்கள் என்று கடிந்து கொண்டாள். சிவராமனுக்கு அங்கே இருக்க பிடிக்கவில்லை. வெளியே எழுந்து போய்விட்டான். தமையனின் வார்த்தைகளினால் கோபமடைந்த விமலாவின் மனக்கொந்தளிப்பு அடங்க வெகு நேரமாயிற்று. அதுவரை அவள் தாயாரிடம் கூட பேசாது பிரம்ம பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். ஆமாம், கீதா இப்போ எதுக்காக வந்திருக்கிறாளாம் ஒரு சமயம் என்று முடிக்காமல் நிறுத்தினாள் அவையும். தனது ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல், முதலில் நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் நினைத்தோம். மசக்கைக்காக பிறந்தகம் சீராட வந்திருக்கலோன்னு தான் சந்தேகப்பட்டோம். பிறகு நானே நேரில் கீதாவை விசாரித்தேன். கும்பாபிஷேகத்திற்கு செல்லம்மாள் அழைத்தாராம், அதற்காக வந்திருக்கிறாளாம், வேறு விசேஷம் இல்லையாம் என்று கூறிவிட்டு சிரித்தாள் விமலா லஜ்ஜையுடன். கும்பாபிஷேகத்திற்காக ஒரு பெண் எங்கே இருந்து வந்திருக்கிறாள் என்று ஆச்சரியப்பட்டாள் விமலாவின் தாயார். எங்கே? அவையும் ஒருத்தி மட்டுமல்ல, பூந்திடல் எல்லா பெண்களும் கீதாவின் வரவை குறித்து ஆச்சரியம்தான் அடைந்திருந்தார்கள். ஏன், எதற்காக வந்திருக்கிறாள், என்ன காரணம் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்வதிலும் கவலைப்படுவதிலும் பொழுதை கழித்தார்கள் என்றால் மிகையில்லை. பிறந்தகத்திற்கு வந்த முதல் 2 நாட்கள் கீதா உண்மையாகவே தனது மன கஷ்டத்தை மறந்துவிட்டிருந்தாள். லேடிஸ் கிளப்பிற்கு சென்று பழைய சிநேகிதிகளை சந்திப்பதிலும், கும்பாபிஷேக வினோதங்களை பார்க்க கோவிலுக்கு செல்வதிலும், மிகுந்த பொழுதை வீட்டில் மதனியுடன் கழிப்பதிலும் பொன்மேட்டை பற்றியே மறந்திருந்தாள் அவள். ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே அவளது மனம் அவளையும் அறியாமல் பொன்மேட்டை பற்றி சிந்திக்க ஆரம்பித்துவிட்டது. கணவன் மீது கோபம் கொண்டு அவனை பிரிந்து தனியே சில நாட்கள் பிறந்தகத்தில் இருக்க எண்ணி வந்தாள். ஆனால் ஒரே வாரத்திற்குள் அவளது மனம் பிறந்தகத்தில் இருப்பு கொள்ளாமல் தவிக்க ஆரம்பித்து விட்டது. நாகராஜன் மீது அவளுக்கு எத்தனை கோபம் இருந்த போதிலும் அவனது அருகாமையில் இருக்கையில் வாழ்க்கையிலே தோன்றும் ஒருவித நிறைவு உணர்ச்சி பிறந்தகத்தில் ஏற்படாதிருப்பது அவளுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. மதனி, அண்ணா, தாயார், சிநேகிதிகள் இவர்களில் யாரும் அந்த நிறைவை அவள் மனதில் உண்டாக்க முடியவில்லை. கணவனின் பிரிவு தன்னை விஷம் போல் நாளுக்கு நாள் வாட்டுவதை உணர்ந்த அவளுக்கு பூந்திடல் வாழ்க்கை ஒரே வாரத்தில் அலுத்து போய்விட்டது. எப்பொழுது திரும்பி போவோம் என்று மனதிற்குள்ளே ஏங்கி அவள் மெதுவாக தனது எண்ணத்தை தாயாருக்கு தெரிவித்தாள். நன்னா இருக்கு, வந்து 4 நாள் ஆகலை, அதுக்குள்ளே என்ன அவசரம் என்று தடை உத்தரவு போட்டாள் தாயார். போகலாம், அவசரப்படாதே என்று சொல்லிவிட்டான் தமையன் துரைசாமி. அடடா, என்ன முட்டாள்தனம், எதற்காக இங்கே வந்தோம்? அவரை வந்து அழைத்து கொண்டு போகும்படி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கடிதம் போடுவது? புறப்பட்டு வரும்போது அவ்வளவு கடினமாக அவரிடம் பேசியிருக்கக்கூடாது என்று தனக்குள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த கீதா ஜாடையாக தன்னை கொண்டு புககத்தில் விட்டுவிடும்படி அண்ணாவை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள். அன்று தபாலில் தனது சகோதரன் பெயருக்கு வந்த கடிதத்தை கண்ட கீதா திடுக்கிட்டு போனாள். ஊருக்கு போகணும்னு சொல்றதை கேட்காமல் அவசரப்படுகிறாயே, உன் அகத்துக்காரர் என்ன எழுதியிருக்கிறார் பார் என்று அன்று பகல் எல்லோரும் கூடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் துரைசாமி. அன்புள்ள துரைசாமி, கீதா இன்னும் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருப்பதை பற்றி எனக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லை. பிறந்தகம் என்பது பெண்களுக்கு சுவர்க்கம் என்ற விஷயம் எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. ஆகவே அவள் இஷ்டமுறை அங்கு தங்கியிருக்கட்டும். இந்த சிறு விஷயத்தையெல்லாம் நான் தவறாக நினைத்து கொள்ள மாட்டேன். நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கீதாவின் உடல்நிலை சில நாட்களாக சரியாக இல்லாதிருந்தது. சீதோஷ்ண மாற்றம் அதற்கு மிகவும் நல்லது. ஆகையினால் கொஞ்ச நாட்கள் அங்கேயே அவள் இருந்து நன்றாக உடம்பை கவனித்து கொண்டு இங்கே வந்தால் போதும். மற்ற எல்லோரும் சௌகியம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள நாகராஜன். இதை படித்த கீதாவிற்கு கோபமும் துக்கமும் தாங்க முடியவில்லை.
கீதாவின் பிரிவை பற்றி நாகராஜன் சிறிதும் கவலைப்படுபவனாக தோன்றவில்லை. அதையும் விட அவள் சீக்கிரம் திரும்பி வர தேவையில்லை என்று வேறு அவன் குறிப்பிட்டிருக்கிறான். கீதா பொன்மேட்டிற்கு சீக்கிரம் திரும்பி வருவதை அவன் விரும்பாததன் காரணம் என்ன? சந்தோஷமாக பொன்னியுடன் பொழுதை கழிப்பதற்கு மனைவியின் இடைஞ்சல் இல்லாதிருக்கும் என்பதற்காக இருக்குமோ? அடடா, கீதா என்ன காரியம் செய்துவிட்டாள்? கணவனை அந்த விஷப்பெண்ணுடன் தனியே போகவிட்டு பிறந்தகத்தில் வந்து உட்கார்ந்து கொள்கிறது எத்தனை தவறான செய்கை! பொன்னி இருக்கிறாள் என்ற தைரியத்தில் மனைவியின் பிரிவை பற்றி நாகராஜனுக்கு எத்தனை அலட்சியம்! சே, இருந்தாலும் மனிதர்கள் இவ்வளவு கல் நெஞ்சாக இருப்பார்கள் என்று கீதா நினைக்கவே இல்லை. கனப்பொழுதில் பலவும் மனதிற்குள்ளே எண்ணி வருந்திய கீதாவிற்கு துக்கம் தாங்க முடியவில்லை. உங்களை யார் அண்ணா அவருக்கு கடிதம் எழுதி கேட்கச் சொன்னது என்று கோபத்துடன் கேட்டாள். கீதா, நீ ஊருக்கு போக வேண்டுமென்று அவசரப்படுவது அம்மாவுக்கு மன கஷ்டமாயிருந்தது. அதனால் மாப்பிள்ளைக்கு எழுதி கேட்கச் சொன்னாள். மேலும் உன்னை கொண்டு போய் புக்ககத்திற்கு விட்டு வர எனக்கு உடனே லீவு கிடைக்காது. அதனால்தான் கடிதம் எழுதி கேட்டேன் என்று சிரித்தான் துரைசாமி. இருக்கவே இருக்கிறது பொன்மேடு. ஏதோ வந்திருக்கிறாய், கொஞ்ச நாட்கள் இருந்து விட்டு போனால் போகிறது. இங்கே இருப்பது முள்மேல் இருக்கிறார் போல் இருக்கிறதா என்ன என்று கேலியாக கேட்டாள் கௌரி. மாப்பிள்ளையின் குணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியாது. உங்களுக்காக அவர் ஆகட்டும் என்று சம்மதித்து விடுவார். பிறகு என்னிடம் கோபித்துக் கொள்வார் என்று கீதா கசிந்து வர பிரயத்தனம் செய்த கண்ணீரை அடக்கி கொண்டு பதிலளித்தாள். கோபித்து கொண்டால் பயந்து விடுவாயாக்கும். சரியான பதில் சொல்லி உன் வழிக்கு அவரை கொண்டு வர உனக்கா தெரியாது என்று கௌரி ரகசியமாக பரிகாச குரலில் காதருகில் வந்து மெல்ல கூறிய பொழுது கீதாவுக்கு உண்மையாகவே அழுகை வந்துவிட்டது. அவளுக்கு தன் கணவனை தன் வழிக்கு கொண்டு வர தெரிந்திருந்தால் பொன்மேட்டை விட்டு பூந்திடலுக்கு இப்போது வந்திருப்பாளா? நாகராஜனின் கடிதம் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக தோன்றியது கீதாவிற்கு. கணவனின் பிரிவை காட்டிலும் தன்னை பிறந்தகத்திலேயே தங்கியிருக்கும்படி அவன் எழுதிய விஷயம் அவள் மனதை மிகவும் துன்புறுத்தியது. பலவிதமான சந்தேகங்கள் அவள் உள்ளத்தில் தோன்றி அதை குழப்பிக் கொண்டிருந்தது. கூடியவரை சாமர்த்தியமாக அவள் தன் மன சஞ்சலத்தை வெளியில் காட்டாது அடக்கி கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக நடந்தாலும் அவளையும் மீறி அவளது மனம் சில சமயங்களில் துக்கத்தில் மூழ்கிவிடும். அந்த மாதிரி சமயங்களில் அவள் ரகசியமாக மாடியில் இருந்த தனது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டு ஒரு மூச்சு கண்ணீர் விட்டு மனதை தேற்றிக் கொள்வது வழக்கமாகிவிட்டது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மகளுக்கும் நாட்டு பெண்ணுக்கும் தலையை வாரி அழகாய் பின்னலிட்ட செல்லம்மாள் அவர்கள் இருவரையும் கோவிலுக்கு சென்று வரும்படி அனுப்பினாள். வீட்டை விட்டு கிளம்பினால் போதும் என்று அலுப்படைந்த கீதா சுவாமி தரிசனத்திற்கு பின்பு மதனியுடன் கோவில் அருகாமையில் உற்சவத்திற்காக வந்திருந்த கடைகள் பலவற்றையும் சுற்றி பார்த்து கொண்டு வந்தாள். புதிதாக வந்திருந்த புடவை கடை ஒன்றில் கூட்டம் அதிகமாயிருப்பதைக் கண்ட கீதா ஆவலுடன் மதனியின் கையை பிடித்து, வா கௌரி, ஏதாவது புது புடவைகள் வந்திருக்கா என்று போய் பார்க்கலாம் என்று அழைத்தாள். உங்க அண்ணாவை கேட்காமல் ஒன்றும் வாங்கக்கூடாது, வேண்டாம், போவோம் வீட்டிற்கு என்று கௌரி மறுத்ததை காதில் போட்டுக்கொள்ளாமல் கடைக்குள் பிடிவாதமாக நுழைந்தாள் கீதா. பலவித தினசு புடவைகளையும் பார்த்து பிரமித்து போன கௌரி மிகவும் அழகிய வேலைப்பாடு அமைந்த கருநிற பட்டு புடவை ஒன்றை கையில் எடுத்துவிட்டு கீழே வைக்க மனமில்லாது தயங்குவதை கவனித்த கீதா புன்னகையுடன், பிடித்திருந்தால் எடுத்துக்கொள் கௌரி, அதே போல நானும் ஜோடியாக ஒன்று வாங்கிக் கொள்கிறேனே என்றாள். தனக்கும் அதே மாதிரி தினசில் ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு அலட்சியமாக கைப்பையை திறந்து பணத்தை எண்ணி கொடுத்துவிட்டு கீதா மதனியுடன் கடையிலிருந்து வெளிப்பட்டாள். விலை உயர்ந்த ஒரு வஸ்துவை தன்னால் வாங்கி பரிசாக கௌரிக்கு அளிக்க சக்தி இருப்பதை பற்றி கீதாவின் உள்ளம் கர்வத்தினால் பூரித்தது. என்ன கீதா இது, நான் நினைக்கவே இல்லை. அம்மா என்ன சொல்வாரோ என்னவோ என்று சந்தோஷமும் நன்றியும் தாங்க முடியாத கௌரி வீட்டுக்கு திரும்பி போகும் வழியில் கேட்டாள். அம்மா என்ன சொல்கிறது? என் மதனிக்கு நான் வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டால் யார் என்ன சொல்ல இருக்கிறது? ஆமாம், அது கிடக்கட்டும். உனக்கு கருப்பு கலர் தானா பிடித்தது? மசக்கை அல்லவா? கருப்பிலை மோகம் ஏற்பட்டது. காரணமும் இருக்கிறது என்று பரிகாசமாக கேட்டாள் கீதா. குப்பென்று கௌரியின் முகம் நாணத்தினால் சிவந்தது. உன்னை பரிகாசம் செய்ய எனக்கும் சீக்கிரத்தில் சந்தர்ப்பம் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று பதிலுக்கு கேலியாக கூறினாள்.
வீட்டை அடைந்த கீதா தான் வாங்கிய புடவையை செல்லம்மாளிடம் காட்டினாள். செல்லம்மாளுக்கு பெருமையும் சந்தோஷமும் தாங்க முடியவில்லை. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கிறதுனால உடனே பிரித்து கட்டிக்கொள்ளுங்கோ என்று உத்தரவிட்டாள். ஜோடியாக புது புடவைகளில் மதனியும் நாத்தனாரும் தாயாரை நமஸ்கரித்து விட்டு பிறகு கிளப்பிற்கு கிளம்பினார்கள். பல நாட்களாகவே கீதாவிற்கு அப்படி செல்ல வேண்டும் என்ற ஆசை. அது நிறைவேறிவிடவே அவள் மனம் கவலையெல்லாம் மறந்து குதூகலத்தில் ஆழ்ந்தது. கிளப்பிலே சிநேகிதிகள் பலரையும் சந்தித்து உற்சாகமாக சகல விஷயங்களையும் பற்றி பேசிவிட்டு வீடு திரும்புவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. புது ஆடையை களைந்துவிட்டு வேறு உடுத்திக் கொள்வதற்கு முன்பு மீண்டும் தனது அலங்காரத்தை ஒரு தடவை கண்ணாடியில் கவனித்து கொண்ட வண்ணம் கழுத்தில் அணிந்திருந்த வைர மாலையை கழற்றுவதற்கு கையை எடுத்தாள். சட்டென்று அவளது மனதிலே ஒரு சிறு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. பாகிரதி தம்பி மனைவிக்காக செய்ய கொடுத்திருந்த வைர மாலை அன்றுதான் வந்திருந்தது. இதை போட்டுக்கொண்டு பாரம்மா என்று சொல்லி அவள் கையில் நகைப்பெட்டியை கொடுத்தாள் பாகிரதி. கண்ணாடி முன் சென்று அதை கழுத்தில் போட்டுக்கொள்ள மாடிக்கு விரைந்து சென்றாள் கீதா. பின்னாலேயே வந்த நாகராஜன் அதை தன் கையில் எடுத்து தானே அவள் கழுத்தில் ஆசையுடன் பூட்டினான். சீதாவின் கண் ஆனந்தத்தினால் விரிந்தன. தனது மோகன உருவை கண்ணாடியில் பார்த்து பிரமித்து போய் நின்றாள். பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் நாகராஜன். நன்றாயிருக்கிறது, உங்களுக்கு பிடித்திருக்கிறது அல்லவா என்று ஆனந்தத்துடன் கேட்டாள் பதிலுக்கு. இந்த வைரத்திற்கு முன் அந்த வைரம் எந்த மூளைக்கு என்ற நாகராஜன் அவள் முகத்தை அன்புடன் பார்த்தான். என்ன சொல்கிறீர்கள் என்று புரியாதவள் போல் கீதா கேட்டாள். என் விலையில்லா வைரமான கீதாவுக்கு முன்னால் இது எந்த மாத்திரம் என்று சொன்னேன் என்று கொஞ்சலாக மொழிந்த அவன் அவளது கரங்களை அன்புடன் பற்றினான். அன்று அவன் கூறிய அன்பு மொழிகள் யாவும் கீதாவிற்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஞாபகத்திற்கு வந்தன. அத்தனை மொழிகளும் பொய்யாகவா இருக்கும்? எப்படி இருக்க முடியும் என்று எண்ணிய கீதாவிற்கு துக்கம் தாங்க முடியாது பேரிட்டு கொண்டு எழுந்தது. படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டு கைகளில் முகத்தை புதைத்து கொண்டவள் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவளாக விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அறைக்குள் சந்தடி செய்யாது நுழைந்த கௌரி அப்படியே திகைத்து போனாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு குதூகலமாக ஆர்ப்பரித்து கொண்டிருந்த கீதா விம்மி அழுததன் ரகசியம் அவளுக்கு விளங்கவில்லை. என்ன கீதா, எதுக்காக அழற? என்ன நடந்தது என்று கவலையுடன் வினவிய கௌரி நாத்தனாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். கீதா பதில் அளிக்காது விம்மிக் கொண்டே இருந்தாள். கௌரி எழுந்து சென்று கதவை தாழிட்டு விட்டு மறுபடியும் கீதாவின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். புடவை தலைப்பினால் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு மிகவும் அன்புடன், கீதா, எதுக்கும் அழுகிறாய்? விஷயத்தை எல்லாம் சொல்லேன். உன் மனதை என்ன கஷ்டப்படுத்துகிறது என்று எனக்கு தெரியக்கூடாதா என்று மிகவும் குழைவாக கேட்டாள். கண்ணீரை துடைத்துக்கொண்டு நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்த கீதா மதனியின் முகத்தை பார்த்தாள். கௌரி, நீ அண்ணாவிடமோ அம்மாவிடமோ இதை பற்றி சொல்லக்கூடாது. உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாத ரகசியமாக வைத்துக் கொள்வதாயிருந்தால் நான் சொல்வேன் என்று திணறிக்கொண்டு சொன்னாள். கீதா, அசட்டு போல பேசாதே. எல்லா விஷயத்தையும் நான் அவரிடம் சொல்லிவிடுவேனா? கணவன் என்றால் கூட சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்காதா என்ன? பைத்தியம் போல் எல்லாவற்றையும் நான் சொல்லிவிடுவேனா? கவலைப்படாமல் சொல்லு. என் இருதயத்திலே அதை ரகசியமாக வைத்துக் கொள்கிறேன் என்று தேறுதலுடன் சொன்னாள் கௌரி. கௌரி, நீ என்னை விட கெட்டிக்காரி என்பதில் சந்தேகமில்லை. நான் சுத்த அசடு. கணவன் என்றால் அவரிடம் எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று என்னும் அனுபவமற்ற பேதை என்று வருத்தப்பட்டு கண்டாள் அவள். அதனால் என்ன? நீ அப்படி நினைக்கிறாய், நான் வேறு தினசாக நினைக்கிறேன். இது வெறும் அபிப்பிராய பேதம். அதை விட்டு தள்ளு. ஏன் அழுது கொண்டிருந்தாய்? அந்த காரணத்தை முதலில் சொல்லு என்று வற்புறுத்தி தூண்டினாள் கௌரி. நீங்கள் எல்லோரும் என்னை சந்தோஷமாக இருப்பதாகத்தானே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் கேட்டாள் கீதா. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? கீதா மிகவும் அதிர்ஷ்டக்காரி என்று நாங்கள் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏகப்பட்ட சொத்து, அழகான பங்களா, அன்பு மிகுந்த கணவன், இன்னும் இதைவிட என்ன வேணும் ஒரு பெண்ணுக்கு என்று அடுக்கிக் கொண்டே போனாள் கௌரி. நீ கடைசியாக சொன்னாயே, அதுதான் இல்லை. எது இருந்தால் என்ன? எனது வாழ்க்கையிலேயே முக்கியமான அது இல்லாவிடில் மனதிற்கு சந்தோஷம் உண்டா என்று கேட்ட கீதா துக்கத்துடன் குமரினாள். கௌரி திடுக்கிட்டு நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என்ன கீதா, என்ன சொல்கிறாய்?
அவர் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றா சொல்கிறாய்? நீ அடிக்கடி போட்ட கடிதங்களில் அவரை பற்றி மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தாயே என்று ஆச்சரியத்துடன் வினவினாள். ஆமாம், அவர் என்னை உண்மையாகவே நேசிக்கிறார் என்று நம்பியிருந்த காலத்தில் அந்த கடிதங்களை உனக்கு எழுதினேன். கௌரி, என்ன சொல்வேன்? போ, எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்று விஷயத்தை உன்னிடம் சொல்ல, படித்தவர் என்றும் பண்படைந்த உள்ளம் கொண்டவர் என்றும் நீங்கள் எல்லோரும் நினைத்திருக்கும் என் கணவர் என்னை மணந்து கொள்வதற்கு முன்பு அங்கிருந்த ஒரு வேலைக்கார பெண்ணுடன் சிநேகிதமாயிருந்தார் என்றால் நீ நம்ப மாட்டாய். ஆனால் அது உண்மை என்று முடித்தாள் துக்கத்துடன். எதிர்பாராத இந்த சங்கதியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கௌரி கீதாவின் கரங்களை பற்றி கொண்டாள். நிஜமாகவா கீதா என்று திகைப்புடன் கேட்டாள். அந்த வெட்கக்கேடான விஷயத்தை விஸ்தரித்து பேசக்கூட எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. மலைநாட்டு ஜாதியை சேர்ந்த அந்த பெண்ணுடன் இவருக்கு எப்பொழுது சிநேகிதமானதோ தெரியாது. 3 வயதில் அவளுக்கு இவரையே உரித்து வைத்தாற்போல் ஒரு குழந்தை இருக்கிறான். பங்களாவின் சமீபத்தில் எங்கேயோ ஒரு வீட்டில் இருக்கிறாள். அவர் கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் அதை பற்றி அதிக வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் எல்லோர் முன்னிலையிலும் இவர் அவள் வீட்டுக்கு போவதும் அவள் பங்களாவிற்கு வருவதும் என்னால் சகிக்க முடியவில்லை என்று ஆரம்பித்து கண்ணீருக்கும் விம்மலுக்கும் இடையே மேலே நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பாக்கி இல்லாமல் கூறி முடித்தாள். ஒன்றன் பின் ஒன்றாக கீதா சொன்ன திடுக்கிடும் விஷயங்களை கேட்ட கௌரி அப்படியே அசந்து போய் உட்கார்ந்து விட்டாள். நிஜமாகவா? நாகராஜன் அப்படிப்பட்டவரா என்ற திகைப்பில் அவளுக்கு பேச நான் வரவே இல்லை. இப்பொழுது சொல் கௌரி, என் நிலையில் நீ இருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று கேட்டாள் முடிவில் கீதா. என்ன செய்திருப்பேனோ தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் செய்திருக்கவே மாட்டேன், அது நிச்சயம் என்றாள் கௌரி. என்ன செய்திருக்க மாட்டாய் என்று கீதா ஆவலுடன் கேட்டாள். நீ புறப்பட்டு வந்திருப்பது போல் கணவரை அந்த பெண்ணுடன் தனியே இருக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துவிட்டு வந்திருக்க மாட்டேன், அது நிச்சயம். என் யோசனையை நீ கேட்பதாயிருந்தால் நீ இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் புருஷங்களை தனியே விட்டால் என்ன நேரும் தெரியுமா? திரும்ப அவரது அன்பை பூரணமாக அடைய முடியாது போய்விடும். நல்ல பெண் நீ. கௌரி கடிந்து கொண்டாள். கௌரி, எனக்கு பொன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அடக்க முடியாத ஆசை இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அவர் என்னை உடனே புறப்பட்டு வர வேண்டாம் என்றுதான் கடிதம் எழுதியிருக்கிறாரே. அவருக்கு என் வரவு பிடிக்காத போது நான் எப்படி அங்கே போக முடியும் என்று கேட்டாள் கீதா. உன் வீட்டிற்கு நீ போவதற்கு அவருடைய உத்தரவு கூட தேவையில்லை என்பேன். உங்களை பார்க்க வேணும் போல் இருந்தது, இருப்பு கொள்ளவில்லை, வந்துவிட்டேன் என்று சொன்னால் போகிறது. உன்னை கழுத்தை பிடித்து தள்ளிவிடப் போகிறதில்லை. நீ நாளைக்கே ஊருக்கு போய் சேர். அண்ணாவிடம் ஏதாவது சாக்கு சொல்லி உன்னை கொண்டுவிட நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றாள் கௌரி நிதானமாக. கௌரி, எனக்கு சம்மதையில்லாத ஒரு பெண்ணுடன் அவரது அன்பை பகிர்ந்து கொண்டு பொறுமையாக இருக்கும்படி என்னை உபதேசிக்கிறாயே, இது நியாயமா என துக்கத்துடன் கேட்டாள் கீதா. அசட்டுத்தனமாக பேசாதே. உனக்கு சம்மதியாக மட்டும் அவள் இருந்து விட்டால் அப்பொழுது பரவாயில்லையா? என்னை கேட்டால் கணவனுடைய அன்பை இன்னொரு பெண்ணுடன் பகிர்ந்து கொள்ள கௌரவத்தை போற்றும் எந்த பெண்ணும் முன்வரமாட்டாள். சம்மதியாயிருந்தால் என்ன? அவள் சம்மதியில்லாத வேலைக்காரியாக இருந்தால்தான் என்ன? அதை பற்றியா இப்பொழுது யோசனை? இப்பொழுது நீ நடந்து கொள்வது எப்படி என்பதை பற்றித்தான் சிந்தனை. உனது கணவரின் சபல குணத்திற்கு நீ கொஞ்சம் இடம் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கோபம் கொண்டு சண்டை செய்து ரகளை செய்வதை விட மிகவும் பொறுமையுடன் இருந்தால் நாலாவட்டத்தில் நீ ஜெயிச்சு விடுவாய். ஒன்று மட்டும் உறுதியாக மனதில் வைத்துக்கொள். என்னதான் இருந்தாலும் நீதான் அவர் மனைவி. உனக்குத்தான் எல்லா உரிமைகளையும் சொந்தம். உன்முன் அவள் கட்சி ஜெயமடையாது. அவள் எத்தனைதான் நல்லவளாகவே இருந்தாலும் சமூகம் மணந்து கொண்ட மனைவியின் பக்கம்தான் பரிந்து பேசும். ஏன் வீண் கவலை? கொஞ்சம் பொறுமையுடன் அவரை உன் பக்கத்து கவர்ந்து கொள்ள முயற்சி செய் என்று உபதேசித்தாள் கௌரி. வாய் மூடிக்கொண்டு இந்த அக்கிரமத்தை சகித்து பார்த்து கொண்டிருக்க எனக்கு உண்மையிலேயே பொறுமை இல்லையே, என்ன செய்வேன் என்று சலித்து கொண்ட கீதா இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். அது சமயம் செல்லம்மாள் கூப்பிடுவதை கேட்ட இருவரும் கீழே இறங்கி சென்றார்கள். கீதா, உன் பெயருக்கு தந்தி வந்திருக்கம்மா, சற்றென்று பார் என்று செல்லம்மாள் கூறினாள். தந்தி என்றதும் கீதாவின் மனம் ஏனோ துணுக்குற்றது. விரல்கள் நடுங்க, நெஞ்சம் பதைக்க, கலங்கிய உள்ளத்துடன் உரையை பிரித்தாள். நாகராஜனுக்கு உடம்பு அபாயகரமாக இருக்கிறது,
உடனே புறப்பட்டு வரவும். பாகிரதி. தந்தியை வாசித்த கீதா அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டாள். என்னடி, என்ன சமாச்சாரம் என்று பதறிய தாயார் மகள் குலுங்கி குலுங்கி அழுவதைக் கண்டு கலங்கி விட்டாள். கீதாவின் கையில் இருந்த தந்தியை பிடுங்கி பார்த்த கௌரி, மாப்பிள்ளைக்கு ஜுரமாம், உடனே வரும்படி தந்தி வந்திருக்கு, கவலைப்படாதீங்கள் அம்மா, வேறு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு கீதாவின் பக்கம் குனிந்து, அட என்ன அசட்டுத்தனம், உடம்பு சரியில்லை என்றால் அதற்கு இப்படியா வருத்தப்படுகிறது? வெள்ளிக்கிழமையும் அதுவுமாக அபசகுணம் போல் அழக்கூடாது, எல்லாம் சரியாகிவிடும் கீதா என்று தேற்றினாள். அன்று இரவு வீடு திரும்பிய துரைசாமி விஷயத்தை அறிந்ததும் மிக்க கவலையடைந்தான். அவசரமாக அன்று வண்டிக்கு பொன்மேட்டிற்கு கீதாவை அழைத்துச் செல்ல ஆயத்தமானான். விஷயத்தை அறிந்த மங்களமும் சேஷகிரியும் கவலை மிக்கவர்களாக கீதாவை வழியனுப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார்கள். அசடே, அழக்கூடாது, அவருக்கு ஒன்றுமில்லை, நீ போனதும் உடம்பு சரியாகிவிடும், போனதும் கடிதம் போடு, எங்களுக்கெல்லாம் கவலையாய் இருக்கும் என்று தேர்தல்கள் பல கூறி வழி அனுப்பினார்கள். பொன்மேட்டிலிருந்து பூந்திடலுக்கு வரும்பொழுது கீதா மனம் வருந்தியவளாகத்தான் வந்தாள். ஊருக்கு திரும்பும்போது மன வருத்தத்துடன் தான் போய்க் கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த மன வருத்தங்களிடையேயும் எத்தனை வித்தியாசம்! பங்களாவுக்குள் நுழைந்த கீதாவை எதிர்பட்ட வேலைக்காரன் கவலையுடன் நிமிர்ந்து பார்த்தான். இப்பத்தான் வந்தீங்களா அம்மா? நல்ல வேலை, ஐயாவுக்கு நேற்று ராத்திரியை பிடிச்சு உடம்பு கொஞ்சம் தேவலைங்க என்றான் அவன். கீதாவின் மனதிலே அதுவரை குடிகொண்டிருந்த வேதனையின் பாரம் கொஞ்சம் குறைந்தது. பின்னால் வந்த தமையனை கூட கவனிக்காதவளாக பரபரப்புடன் மாடிக்கு ஓடினாள். படுக்கையின் அருகில் உட்கார்ந்திருந்த பாகிரதி அம்மாள் காலடி சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்து, வாமா கீதா, இப்பத்தான் வந்தியாக்கும், கூட அண்ணாவும் வந்திருக்கிறாரா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். கீதா பதிலுக்கு தலையாட்டினாலே தவிர பாகிரதி அம்மாளுடைய கேள்விகள் ஒன்றும் அவள் காதுகளில் விழவில்லை. படுக்கை மீது அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்த நாகராஜனின் மெலிந்த தோற்றத்தைக் கண்டு நின்று விட்டாள். ஏன் அக்கா, உடம்பு அசௌகரியம் என்று ஒரு கடிதம் முன்னாடியே போட்டிருக்க கூடாதா? தந்தியைக் கண்டு நான் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல என்று சிறிய மனத்தாங்களாக கேட்ட கீதா அருகில் இருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். ஜுரம், தலைவலி மனுஷாளுக்கு வரதில்லையா? இதுக்காக என்ன ஆர்ப்பாட்டம்? கீதாவுக்கு கடிதம் போட்டு அவளை கவலைப்படுத்த வேண்டாம் என்றான் ராஜா. நான் என்ன செய்யட்டும் என்றாள் பாகிரதி. இருந்தாலும் இவருக்கு இப்படி யோசனை தோணக்கூடாது. ஆமாம், ஜுரம் எத்தனை நாளாக இருக்கிறது என்று விசாரித்தாள் கீதா. என்னவோ தலைவலிக்கிற போல இருக்குதுன்னு புதன்கிழமை காத்தால சொன்னான். முதல் நாள் ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு ஏதோ எழுதிட்டு இருந்தான். அதனால இருக்குன்னு நினைச்சேன். சுட சுட காஃபி சாப்பிட்டால் சரியாகிவிடும்னு சொன்னேன். சாயங்காலம் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்தவன் என்கிட்ட கூட சொல்லாமல் நேரே படுக்க போய்விட்டான்.